சினிமாவை பார்த்து ஏமாறாதீங்க. கஞ்சா குடிக்கையோ அல்லது மோசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவனையோ அல்லது புள்ளிங்க மாதிரி முடிய வச்சிருக்கிறவனையோ பார்த்து அவனை ஹீரோன்னு நினைக்காதீங்க. அவன் ஹீரோ கிடையாது, ஜீரோ. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு லைஃப்பில் நல்ல முடிவெடுங்க. பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஏமாறுறதுக்கு காரணம் வந்து ஹீரோயிசத்தை தான் தப்பாக நினச்சிட்டு முதல்ல யோசிக்கிறது கிடையாது என்னங்க மேடம். அப்புறம் பட்டு தான் சொல்கிறது. ஆமாம், முதல்ல வந்து இதுதான் லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயத்த சரின்னு நினச்சி போயிடுறாங்க. தண்ணி அடிக்கிறது சரி, தம் அடிக்கிறது சரி, ஸ்டைலாக தம் அடிக்கிறான், ரஜினி மாதிரி தம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரியும் அவன் சம்பாதிக்கிறத அப்புறம் தம்மிக்கே செலவழிச்சிடறான். அப்புறம் இவங்களை எப்படி பார்த்துக்க முடியும்? ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நம்பி போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை பார்த்துப்பான் அப்படின்னு தான் போகிறான். அவனுடைய தண்ணி அடிக்கிறதுக்கும் தம் அடிக்கிறதுக்குமே சம்பாதிக்கிறது அப்புறம் செலவழிச்சிட்டா அந்த பெண்ணையும் குடும்பத்தையும் அவன் எப்படி பார்த்துக்க முடியும்? அப்போ உண்மை தெரியும் பொழுது வாழ்க்கையை இழந்து அழுது அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பெண்களினுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. நம்பி போயிடுறாங்க, போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை வந்து மாற்ற முடியாத ஒரு சூழலாக தான் இன்னைக்கு இருக்குது.